அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது +2 அக்கௌண்டன்சியில் சேலரி அண்டு கமிஷன்ஸ் டு பார்ட்னர்ஸ் இல்லையா. In sometimes remunerations may be allowed to the partners in the form of salary or commission for the contribution of partners to the firm in the form of sharing skill and expertise. ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னருக்கு நம்ம ஏன் சேலரி அண்ட் கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பார்ட்னர்ஷிப்புக்காக அவர் தன்னுடைய அறிவை யூஸ் பண்ணுறாரு இல்லையா. இப்போ நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு கடை வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாமே, அது ஒரு செல்ஃபோன் கடை. அந்த செல்ஃபோன் கடையில் செல்ஃபோன் விற்கிறது மட்டும் பார்த்தாது, அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் அது ரிப்பேர் பண்ணவும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் வேணும், அப்போ தானே அது கரெக்டாக இருக்கும். ஒன்றுமே தெரியாதவங்க கொண்டு போய் செல்ஃபோன் கடையில் விட்டுட்டு அவன் என்ன செய்வான், விற்க முடியுமா? அவனுக்கு அந்த நேம் தெரியணும், மாடல் தெரியணும், இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு தெரியணும், தெரியாமல் என்ன செய்ய முடியாதுல்ல. அதுபோல் அப்போ அவன் செய்கிறான்னா சும்மா முதல் மட்டும் போட்டுட்டு இல்லாமல் அந்த கடையில் அவன் என்ன விஷயம் செய்கிறான், வேலையும் செய்கிறான். இப்போ வேலை செய்யும்போது அவனுக்கு என்ன கொடுத்தாகணும், சேலரி கொடுத்தாகணும். அதுதான் சேலரி அண்டு கமிஷன்ஸ் டு பார்ட்னர்ஸ். ஏன் சார் பார்ட்னர் இல்லாமல் ஒருத்தனை வேலைக்கு வச்சுக்கலாம்ல, அப்படியும் பண்ணலாம். ஏன் இன்னொருத்தர் வேலைக்கு வச்சுக்கணும், நம்மளே முதல் போட்டாச்சு நம்மளே வேலை செய்யலாம்னு செய்யலாம்ல, சொல்லுங்கம்மா. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் மேனேஜர் ஒர்க் டன் எக்ஸெட்ரா. இன் சச் கேசஸ் இட் மஸ்ட் பி ஸ்பெஷலி மென்ஷன்ட் இன் தி பார்ட்னர்ஷிப் டீட் ஃபாலோவிங் ஆர் தி ஜேர்னல் என்ட்ரிஸ் டு பி பாஸ்ட் இன் த புக்ஸ். அப்போ சேலரி அண்ட் கமிஷன்ஸ் டு பார்ட்னர்ஸ்னால் பார்ட்னர்ஷிப்க்கு இது செலவா அல்லது வருவான்னு கேட்டால் என்ன நீங்கள் தான் சொல்லுங்கள். பார்ட்னர்ஷிப்க்கு இது செலவா வரவா? பார்ட்னர்ஷிப்க்கு வரவா? பார்ட்னர்ஷிப்க்கு செலவுமா, பார்ட்னர்ஷிப்க்கு செலவு. பார்ட்னர்ஸ் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம எந்த தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் யார் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும், ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன், பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும். அப்போ பிஸ்னஸுக்கு இது செலவா வரவா? பிஸ்னஸ்க்கு செலவு அப்படின்னா பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சொல்லுங்கள். பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் ஆர் பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். அப்போ அவனோட கேபிட்டல் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். என்னங்க சார் நீங்கள் சேலரி கொடுத்தா கேஷ் தானே வரணும் அப்படின்னு ஒரு குழப்பம் உங்கள் மனசில். எஸ், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் என்ன செய்யலை, இல்லைன்னு சொல்லலை, என்ன தான் வரணும், நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். சேலரி கொடுத்தா என்ன என்ட்ரி வரும், சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் தானே வரணும், அதானே உலக நீதி. நான் என்ன சொன்னேன்னா, ஒருவேளை இதை ஒரு டியூ என்ட்ரியாக கன்சிடர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்னங்க, சேலரி அக்கௌண்ட்டு டெட்டார் டு கேஷ் அப்படின்னு போடுறதுக்கு தான் சரி. பேமெண்ட்டுங்க, பேமெண்ட். இது ரிசிப்ட் என்ட்ரிலாம் சொல்லக்கூடாது, மனசு ரொம்ப வலிக்குது இல்லை. இது சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் தான் நம்ம போடணும். ஏன் அப்படின்னா நம்ம XY பார்ட்னர்ஷிப் ஃபேம், என்னங்க XY பார்ட்னர்ஷிப் ஃபேமில் சொல்லுங்கள், அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம போட்டுக்கிறோம். அப்போ XY பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு இது செலவு என்ன கொடுத்தா, சேலரி டு கேஷ். இது நல்ல சாதாரணமான விஷயம். இங்கே பார்ட்னர் சேலரி கொடுத்தா அதே தானே வரணும், பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்ன்னு தானே போடணும் சார். ஏன் சார் பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? ஏன், இங்கே தான் எல்லாத்துக்கும் டவுட் வந்துச்சு. ஏன் சார், சார் இது நம்ம கேஷ் ஃப்ளோ அவுட் ஆயிடுச்சு, அவருக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கேஷாக கொடுத்துறோம். இந்த பாயிண்டில் கேஷ் என்ன சில டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகலை, கேஷ் கொடுக்கல. அப்படின்னும் பொழுது சேலரி கொடுக்கணும் ஆனால் கேஷ் கொடுக்கல அப்படின்னு என்ன அர்த்தம், அவருடைய கேபிட்டல் என்ன செஞ்சிருவார், இன்க்ரீஸ் பண்ணிக்குவார். அப்போ பிஸ்னஸ் தர வேண்டியது கேஷாக தரல, ஆனால் அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டு நான் உனக்கு பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்ல காசு கேபிட்டலு, அந்த கேபிட்டல் 1 லட்ச ரூபா போட்டுக்கு. இப்போ என்ன சேலரி 20,000 வச்சுக்கலாமே, அப்போ ஆல்ரெடி போட்ட கேபிட்டலோட சேர்த்து என்ன ஆயிரும், இப்போ 1,20,000 ஆல்ரெடி கேபிட்டல் இருக்குது 1 lakh. இப்போ இந்த 20,000 சேர்த்து என்ன ஆயிரும், உங்களுக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிரும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். என்னங்க, இவ்வளோ தான். ஏன்றது விளக்க முடிச்சா, பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு ஏன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறன்ற விளக்கம் உங்களுக்கு தெளிவாக விளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விளங்கியிருக்குன்னு சொல்லிட்டேன், சாரி, விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. இதையே
ஃபார் க்ளோசிங் பார்ட்னர் சேலரி அண்ட் கமிஷன்ஸ் அக்கௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். சார் எண்ட் ஆஃப் த இயர் என்ன செய்யுங்க சார், இந்த அக்கௌண்ட் என்ன செய்வீங்க, பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டெட்டா டு பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. வை சுட் ஐ ட்ரான்ஸ்ஃபர் திஸ் பார்ட்னர் சேலரி அண்ட் கமிஷன்ஸ் டு அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், எதுக்காக சார்? Partners are entitled to remunerations only if there is profit in the firm. சார் வந்து ரெமுனரேஷன் கொடுக்குறதா இருந்துச்சு அந்த கம்பெனியில் ப்ராஃபிட் இருக்கணும். ப்ராஃபிட்டே இல்லாமல் லாஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ரெமுனரேஷன் எடுத்துக்கிறது சரியில்லை. ஹென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் as the remuneration is due to the partners. டியூ நான் சொன்னேன் இல்லைங்களா, காசு தராமல் இருந்தால் அது பேர் எனக்கு டியூ டு தி பார்ட்னர்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் இஸ் credited. Commissions to partners may be allowed as percentage of net profit. என்னங்க கமிஷன் கொடுக்கலாமா சார்? லாபத்தில் பங்கு, நான் உன்னை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இப்போ லாபத்தில் பங்குன்னா இன்னும் நம்ம கஷ்டப்படுவோம், அப்போ லாபம் கிடைச்சா அதில் பர்சன்டேஜ் கிடைக்குது இல்லை, ஆமாம் தானே? இப்போ நீங்கள் 50 மார்க் எடுத்தால் ஒன்றும் இல்லை, ஆனால் டீச்சர் 70 மார்க் எடுத்தால் உனக்கு பரிசு தரேன்றாங்க, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, கஷ்டப்பட்டு 70 மார்க் படிப்பீங்க, இல்லாட்டினா 50 மார்க் தான் படிப்பீங்க. அதுபோல் கமிஷன்ஸ் டு பார்ட்னர்ஸ் மே பி allowed as the percentage of net profit before charging such commissions or percentage of net profit after charging such commissions. In such cases, commission is calculated as below. Commission as percentage of net profit before changing such commission. Commission as percentage of net profit after charging such commissions. Before charging such commissions, after charging such commissions. அப்போ பிஃபோர் சார்ஜிங் கமிஷன்னா என்ன சார், ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் என்னென்ன செய்யணும்னு நிறைய பேர்த்துக்கு புரியாது. இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படின்றது புரிய வைக்க போகிறேன். புரியுதா இல்லையா? இல்லஸ்ட்ரேஷன் 19 பாருங்கள். சையது ஷாமுவேல் சுதாகர் ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபிர்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி. இந்த சம் போடுறதுக்கு முன்னால் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.